இந்த டைம்ல இருக்க ஆங்கர்ஸ் மேல எனக்கு எல்லா ஆங்கர்ஸ்க்கும் ஒரு கோபம், எல்லார் மேலேயும் இந்த கோபம் இருக்கு அப்படின்னா எது சார்? பாடி ஷேமிங் விஷயங்கள். ஏன்னா பப்ளிக் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள பாடி ஷேமிங் பண்ணி அந்த நேரத்தில் சிரிக்கிறது அப்படிங்கிறது, அது சேனலாக இருக்கட்டும், இல்லைனா யூடியூபாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் வேறு எதுவாக இருக்கட்டும், கிண்டல் பண்ணி அதை தான் நான் சமீபத்தில் கூட சொல்லியிருந்தேன். லாரல் ஹார்டி காமெடி நம்ம ரசித்தோம். அதே மாதிரி கவுண்டமணி, செந்தில், அந்த காம்போ அவங்கள்ட்ட நம்ம ரசித்தோம். அது சினிமாவில் கதாபாத்திரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இது நிஜத்துலேயே ஒருத்தங்களை கிண்டல். இப்போ நான் வந்து உங்களை வந்து சொன்னதே தப்பு. ஆமாம், நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் நான். இல்லை இன்னுங்க ஸ்போர்ட்ஸுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை இப்படி பேசுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் அதுக்கு நீங்கள் ஏதாவது பதில், எனக்கு ஏதாவது எதிர்வினை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டேன் நான். இல்லை அதில் ரியாக்ட் பண்ண எதுவுமே இல்லை. நான் எப்போ இதை சொன்னாலுமே இந்த கமெண்ட் எனக்கு வரும். ஸோ இது எனக்கு பழகி போச்சு. அவங்க சொல்கிறதுனால நான் அப்படி இருக்க போகிறது கிடையாது. எனக்கு தெரியும் நான் யார், எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறது. அதனால் அதை எப்படி பாஸ் பண்ணிட்டு அப்படி சொன்னதுக்கு நானே சாரி சொல்லணும் தான். அதுதான் உண்மை. ஆனால் அந்த பாடி ஷேமிங் பற்றி பேசும்போது அவங்களுக்கே பிரச்சனை இல்லை, அதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் சொல்லுவாங்கல்ல சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தர் பாடி ஷேம் பண்ணி காமெடி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவருக்கே பிரச்சனை இல்லை, அவரே எங்கிட்ட கேட்கல, அதான் எங்களெல்லாம் பூமர் அப்படின்னு சொல்லிடுறாங்க.